அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் மின்னல் வேகத்தில் வசியமாக ஒரு ஏலக்காய் இருந்தால் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறை, மேலும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் இந்த மெத்தட்ல கலந்திருக்கு. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த ரெண்டு மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தான். மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. இதற்கு முன்னாடியும் நம்ம சேனல்ல சக்சஸ்ஃபுல்லான நிறைய வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல ஒரு நல்ல புரிதல் தோன்ற ஆரம்பிக்கும். மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக உங்க மேல எவ்வளவு கோபத்திலும் வெறுப்பிலும் அந்த குறிப்பிட்ட நபர் இருந்தாலும் கூட உங்களை மிஸ் பண்றத அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஹீலிங் அந்த இடத்துல ஏற்படும். உங்களை மன்னிக்கணும், உங்க கூட திரும்பவும் பேசணும், உங்களை பார்க்கணும் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான குணங்களை பற்றி அதிகமா சிந்தனை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ இது போலதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்து நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்றது எல்லாமே ரொம்பவுமே சேஃபான ஒரு மெத்தட். ஆனால் நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். சில பேர்லாம் வசியம்னு கேட்ட உடனேயே அது தவறான விஷயமா நினைச்சுக்கிறாங்க. பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி மற்றும் நல்ல உறவுகள் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த வசிய முறைகளை சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க. தவறான விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். சரிங்க, யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். மந்திரம் கலந்த வசிய முறையாக இருக்கிறதுனால இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். சோ திரும்பவும் நான் சொல்றேங்க, நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். எந்த நாள் எந்த கிழமை இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கணும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சனிக்கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது அமாவாசை அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாது. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்பட்டால் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கணும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு ஏலக்காயை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஏலக்காய்னு 7 நாட்களுக்கு 7 ஏலக்காய்கள் நமக்கு தேவை. வாடிப்போன அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காய்களை பயன்படுத்த கூடாதுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான ஏலக்காய்களா பார்த்து எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்திற்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காய்களை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது பலன்களை கொடுக்காது. சோ ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காய்களா பார்த்து வாங்கிக்கோங்க. வீட்டிலேயே நீங்க ஃப்ரெஷ்ஷா ஏலக்காய்கள் வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த தாந்திரிகத்தை செய்யணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். 7 நாட்களுக்கும் அசைவம் தொடவே கூடாதுங்க. முட்டை
பழங்களை கூட நீங்க சாப்பிடக்கூடாது. சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் இதுல இருக்கிறதுனால அசைவம் சாப்பிட்டால் அது பலன்களை கொடுக்காது. 7 நாட்களுக்கு அசைவத்தை தொடவே கூடாது. நமக்கு மிகவுமே பிடித்த ஒரு நபர் வசியம் ஆகணும்னா 7 நாட்களுக்கு அசைவத்தை தவிர்ப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. 7 நாட்களுக்கும் முடிந்தவரை ஒரே இடத்துல ஒரே நேரத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது இன்னமும் வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல உட்கார்ந்து இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யும் பொழுது உடனடியாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். 7 நாட்களுக்குள்ள நீங்கள் விரும்பும் அந்த நபர் நீங்க நினைக்கிறத போல நடந்துகிட்டாலும் கூட இந்த மெத்தடை அப்படியே ஸ்டாப் பண்ணிட கூடாதுங்க. 7 நாட்களுக்கும் நீங்க நிறைவு செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க, இப்போ ஒரு தனி அறையில நீங்க உட்கார்ந்துக்கணும். தனி ரூம் இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்காரக்கூடாது. ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல ஒரு துணியை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் வயதானவர்கள் அல்லது தரையில உட்கார முடியாதவங்களாக இருந்தால் சேர்ல நீங்க உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. கிழக்கை நோக்கி தான் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி இடது உள்ளங்கையில ஒரு ஏலக்காயை வச்சு விரல்களை இறுக்கமாக நீங்க மூடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள ஏலக்காயை வச்சு கையை நல்லா இறுக்கமா மூடிக்கோங்க. இப்ப கண்களை மெதுவாக நீங்க மூடிட்டு 2 முதல் 3 நிமிடங்கள் வரை உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு ஜஸ்ட் நீங்க கவனித்தால் போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம். மூச்சை கவனிப்பதற்கான காரணம் உடலும் மனமும் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். மூச்சை நீங்க கரெக்டா கவனிக்கும் பொழுது உடலும் மனமும் லைட்டா ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு நிலைக்கு போகும். தூக்கம் ஏற்படுவதை போல உணர்வு தோன்றும். இதற்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கும். இந்த நேரம் தான் மந்திர ஜபம் செய்வதற்கான சரியான நேரம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்துல இருக்காங்க, நீங்களும் அவங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்ற அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். இப்ப நீங்க கண்களை திறந்துட்டு கூட மந்திரம் சொல்லலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சிட்டே நீங்க மந்திரத்தை சொல்லணும். 108 டைம்ஸ் எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை, உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கனாலும் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் நமோ பகவதே, பெயர் சீக்கிரம் வசியம், குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஓம் நமோ பகவதே ராஜா சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாகா. ஓம் நமோ பகவதே ராணி சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்துல குரு குருன்னு இருக்கக்கூடிய வார்த்தையை குரு குருன்னு சொல்லக்கூடாதுங்க. அது குரு கிடையாது, குரு. அடுத்ததாக பெயர் யூஸ் பண்றதுலயும் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். ஷார்ட் நேம், பெட் நேம் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, ஒர்க் பண்ற இடத்துல அல்லது காலேஜ்ல எல்லாம் என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். 108 முறை மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு உங்க இடது கையில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. 7 நாட்களும் தொடர்ந்து இதே போல நீங்க செய்யணும். 7வது நாள் 7 ஏலக்காய்கள் இருக்கும். அந்த ஏலக்காய்களை இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டு பக்கத்துல ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறுகள், கடல் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடமான புதர்கள், செடிகளுக்கு பக்கத்துல இந்த ஏலக்காய்களை நீங்க போட்டுருங்க. 7 நாட்கள் மந்திர ஜபத்தை நீங்க முடிச்சதற்கு பிறகு ஒரு வாரத்திற்குள்ளாக இதை நீங்க செய்யணும். எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் இந்த ஏலக்காய்களை நீங்க தூக்கி போடலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. நோட் பண்ண வேண்டிய ரொம்பவுமே முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த தாந்திரிக முறை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே இப்படி ஒரு டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க, சொல்லவே கூடாது. மந்திர ஜபம் செய்யக்கூடிய அந்த முழு நேரமும் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நீங்க நினைக்கணும். அவங்கள நினைச்சிட்டே தாங்க மந்திரத்தை நீங்க சொல்லணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்
மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இப்போ நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3 நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.